ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போது நான் சொன்னேன்ல மத்தியானம் நம்ம திருவிழாவுக்கு போகிறோம். திருவிழானா கொடியேற்ற திருவிழாவுக்கு போடுறோம். இன்னைக்கு மத்தியானம் அன்னதானம் போட்டிருந்தாங்க. இது சாயந்தரம் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில் எவ்வளோ பெரிய கூட்டம்னு பார்த்துக்கோங்க. இது செண்டை மேளம்னு சொல்லுவாங்க. செண்டை மேளம் பயங்கர காது கீழே உள்ள செண்டை மேளம். அதெல்லாம் வீடியோவில் போட முடியாதுன்னு சொல்லுது. போட்டால் ஏதாவது பிரச்சனை வரும், காப்பிரைட் பிரச்சனை. இப்போ இந்த மியூசிக்னாலே எனக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை வேற ஒரு சேனல் வேற ஒரு இதில் மியூசிக் போட்டதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால மியூசிக்னால எனக்கு பயமா இருக்கு. அதனால அந்த செண்டை மேளம் இதெல்லாம் மியூட் பண்ணியிருக்கேன். ஆனால் கோயில் இவ்வளோ பார்த்தீங்களா, இவ்வளோ ஆளுகள் இருக்காங்க தெரியுமா. எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழுகாது, அவ்வளோ கூட்டம்னா அவ்வளோ பெரிய கூட்டம். இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்து 10 நாள் பெரிய திருவிழா இருக்கிறதுனால இந்த கொடியேற்ற திருவிழாவை எங்கிருந்து வேணாலும் வந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பா சாயந்தரம் கரெக்டா எல்லா வருஷமும் ஒரு 7 to 8 மணிக்குள்ள கொடியேற்றுவாங்க. அந்த கொடியேற்றும் போது சுற்று வட்டாரம் ஃபுல்லாமே இங்கதான் இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்பெஷலு. அது வந்து இந்த கொடி ஏற்றி நம்ம அந்த கொடி கம்பத்துக்கு கீழே நம்ம நின்று வேண்டுனா கண்டிப்பா நடக்காத விஷயம் கூட நடக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயில். இந்த சிவன் கோயில்ல வருஷம் அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ ஒரு இது. நான் வந்து இப்போ நான் கேரளாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் நான் 15 வருஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில். கொடி ஏற்றுறதுக்காக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கூட்டத்தை பார்த்தீங்க எவ்வளோ கூட்டம். ஆளுக்கு கையில் ஃபோனும் பிடிச்சிக்கிட்டு, அப்புறம் கையில வெத்தலையும் ஒரு பூவும், இஷ்டமான சாமிக்கு இஷ்டமான ஒரு பூ இருக்குல்ல, நம்ம சிவனுக்கு இஷ்டமான வில்லுவை இலை, அப்புறம் வெத்தலை, பூ, அதெல்லாம் எல்லாரும் கையில ரெடியா வச்சுக்கிடுவாங்க. பூஜை நடந்துட்டு இருக்கு. இந்த பூஜை முடிகிற வரைக்கும் ஒரு கரெக்டா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா ஒரு 8 மணி வரைக்கும் இந்த பூஜை நடந்துட்டு இருக்கும். 8 மணிக்குள்ள அந்த கொடி ஏற்றுறதுக்குள்ள ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ இப்போ பூஜை நடந்துட்டு இருக்கு. இந்த பூஜை முடிஞ்சன ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு வான வேடிக்கை கேரளால சொல்றது விஸ்மய காட்சி, ஆகாச விஸ்மய காட்சின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கொடி ஏற்றத்துக்கு ரெடி ஆயிடும். கொடி ஏற்றின செகண்டேவும் அப்படியே பயங்கரமா ஒரு வான வேடிக்கை. வானத்துல அவ்வளவு பட்டாசு, எவ்வளவுக்கு 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு வாங்குவாங்க. என் கணக்கு அவ்வளவுதான். ஆனா அதுக்கு கூடுதலாவே இருக்கும். ஒரு 1 hour 1.5 மணி நேரம் வந்து அவ்வளோ ஒரு வான வேடிக்கையா இருக்கும். எவ்வளவு பெருசு இருக்கோ அத்தனை வான வேடிக்கையும் கொண்டு வந்து இங்கே போட்டுருவாங்க 1 hourக்கு. அதனால அவ்வளோ முடிஞ்ச அடுத்த செகண்டே அதுதான் நடக்கும். இப்போ கொடி ஏற்றுறதுக்கு பூஜை முடிச்சு ரெடி ஆயிட்டாங்க. கொடி ஏற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார் கையிலையும் இப்போ ஃபோன் ரெடியா இருக்கு. ஃபோனும் ரெடியா இருக்கு, கையில பூ எல்லாம் ரெடியா இருக்கு. இதுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம்னு பார்த்துக்கோங்க. இந்த சுத்தி ஏரியாவே அப்படியே இன்னும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். வருஷத்துக்கு வர ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, எல்லார் வாயிலையும் அந்த ஒரு வார்த்தை தான் வரும். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயாங்கிற வார்த்தை தான் வரும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இந்த செண்டை மேளம் காதை கிழிக்கும். நான் ஏன் செண்டை மேளத்தை நான் இந்த வீடியோல நான் ஆட் பண்ணலைன்னா, செண்டை மேளம் கேட்டா நம்ம பேசுறது ஒண்ணுமே கேட்கவும் செய்யாது. அந்த செண்டை மேளத்தினால ஏதாவது ஒரு சவுண்டும் கேட்காது. அதனாலதான் அந்த செண்டை மேளத்தை மூவ் பண்ணிட்டு வச்சுட்டேன். அதனால செண்டை மேளத்துக்கு பதில் வெல் சவுண்ட் வச்சிருக்கேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. நான் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு இது மாதிரி உங்க பக்கம் எந்த திருவிழா நல்லபடியா நடக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரெடியா இருக்காங்க. இது போல வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெடியா இருக்கு. நேரம் கொடியேற்ற அந்த கயிறு ஆடும்போதே தெரியுது. கொடியேற்ற ரெடியா இருக்காங்க. கொடி ஏற ஆரம்பிச்சிருச்சு. கொடி ஏற ஆரம்பிச்சு எல்லார் கையில இந்த பாருங்க பூ எல்லாம் வச்சிருக்காங்க. ரெடியா எடுத்து ஒரு அப்படியே கண் குளிர இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கண் குளிர இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த வருஷத்துக்கு அப்படியே எள்ளு போட்ட எள்ளு கீழே விழுகாது. கையில் எல்லார் கையிலையும் பூ தான் கொடிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் கையிலையும் பூ எல்லாம்
போட்டாங்க. அப்படியே கொடி மேலே ஏறுது, அப்படியே பகவானு மேலே ஏறி அப்படியே 10 நாள் அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன, கொடி ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கொடி ஏற்றி முடிச்சுட்டு அடுத்த செகண்டு அங்கே பாருங்கள், செண்டை மேளம் பயங்கரமாக இருக்கும். சங்கு சத்தம், செண்டை மேளம் சொல்கிறாங்களே, அது எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அது முடிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் வானவேடிக்கை டமா 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 டமா, காதெல்லாம் கிளியிற மாதிரி ஒரு சவுண்டு, அவ்வளோ ஒரு சவுண்டு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கே பார்க்கும்போது அப்படியே மை ஜிம்மு குளிரிக்குது. அவ்வளோ ஒரு பாருங்க, இவ்வளோ இது ஒரு நிமிஷம் பேச்சே வராது, அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஒன்று வச்சோம் ஒன்று வச்சான்னு சொன்னாலே போதும், நம்ம எந்த கஷ்டம் இருந்தாலும் அன்னைக்கே தீந்துடும். அந்த மாதிரி ஒரு ஒரு பக்தி, பயங்கர பக்தி, ஞான சிவபக்தி. நான் பயங்கரமான சிவபக்தியே. இது முடிஞ்ச உடனே அங்கிட்டு பார்க்கணும், ஆகாச விஸ்மய காட்சின்னு சொல்லிட்டு அந்த கொடி கம்பத்துல நம்ம வில்வ இலை இருக்குல்ல, வில்வ இலையும் இந்த ஆள் இலையும் ஆலமரத்து இலையும் பூவும் எல்லாம் வச்சு கட்டி, புளித்தோல் இருக்குல்ல, புளித்தோல் அதை வச்சு கட்டி அது ஒரு காப்பு மாதிரி கட்டி விடுவாங்க. கட்டி முடிச்சு அடுத்த செகண்ட் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா டம்மா டம்மா டம்மான்னு வெயிட்டு வெடிக்கும். இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்னு எதுவுமே தெரியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். இவ்வளோ ஜனம் அந்த ஒரு நாளுக்கு தான் காத்திருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். கோயிலை பாருங்கள், சுற்று வட்டாரத்தில் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோயிலோட சவுண்டு, அந்த பாட்டு, இந்த செண்டை மேள சவுண்டு. இந்த கோயிலுக்கு ஒரு பிரத்யேகம் என்னன்னா, இந்த கோயிலில் நடக்கிற அந்த செண்டை மேளத்துக்கு இங்கிட்ட சுற்றி ஏரியாவில் இருக்கிற குட்டி குட்டி பசங்கள்ல இருந்து செண்டை மேளம் கற்றுத்தர ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுப்பாங்க. அது போல் டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க, பரதநாட்டியம் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சுற்றி ஏரியாவில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கல இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 4 வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க டான்ஸ் கற்றுக் கொடுக்க, செண்டை மேளம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, வான வேடிக்கை அப்படியே காதுக்கு. நான் இதில் தான் போட்டிருக்கேன், ரொம்ப நான் அதிகமாக சேர்க்கல இந்த வான வேடிக்கையோட சவுண்டெல்லாம். அப்படியே ஆகாச விஸ்மய கால்ச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஆகாச விஸ்மய கால்ச்சை. 10 நிமிஷத்துக்கு 1.5 மணி நேரம் அப்படியே வெடிக்கும். அந்த பக்கம் யாரும் போக முடியாது, வர முடியாது. அதனால இந்த கோயிலுக்கு அப்படி ஒரு பிரத்யேகதை இருக்கு. பிரத்யேகதைன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெருமை. இந்த கோயில்ல வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கிற, வருஷத்துக்கு 10 நாள் நடக்கிற இந்த விசேஷத்துக்காகவே சுத்தில இருக்கிற ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களும் குட்டி பசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. செண்டை மேளம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பின்ன பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துருவாங்க, குச்சிப்புடி எல்லா டான்ஸும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கோயில்ல இருந்தே டான்ஸ் கற்றுற ஆரம்பிச்சிருவாங்க. கீழே பாருங்க எவ்வளோ பெரிய வேட்டு வெடிச்சா அப்படியே அவ்வளோக்கு நின்னும். அது 10 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடப்பாங்க. ஒரு நாளைக்கு 2-3 ப்ரோக்ராம் வைப்பாங்க. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமு, 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமு, 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமு, அப்படின்னு 3 ப்ரோக்ராம் கூட நடத்துவாங்க ஒரு நாளைக்கு. எல்லா ப்ரோக்ராமும் நடக்கும். டான்ஸு நடக்கும், மெகா ஸ்டேஜ் நடக்கும், பரதநாட்டியம் நடக்கும், நாட்டுப்பாட்டு நாடன்பாட்டு சொல்லுவாங்க, நடனப்பாட்டு நடக்கும், அப்புறம் வீணை, வில்லுப்பாட்டு எல்லாமே நடக்கும். அது எவ்வளோ செலவு, அதான் சொல்கிறேன், எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னே தெரியாது, அவ்வளோ செலவு பண்ணுவாங்க இந்த வருஷத்துக்கு இது ஒரு தடவை நடக்கிறதுக்காண்டியும். அதுவும் ஒரு காளை, அது நான் பெரிய காளை, அது நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். பெரிய காளை தேரெல்லாம் ரெடி பண்ணி, காளைனா நம்ம பசு மாதிரியே பண்ணி, அது ஃபுல்லாகவே பூல் அலங்காரம் பண்ணி, காசில் அலங்காரம் பண்ணி அவ்வளவு சிறப்பாக பண்ணுவாங்க. அது நான் உங்கள் அடுத்த வீடியோவுக்கு வந்துகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தேர் அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த 10 கரக்காரங்கன்னா அந்த அதுக்கு பேர் சொல்லுவாங்க. முண்டப்பள்ளின்னு ஒரு அவங்க போத்தடின்னு ஒரு கரை, தெக்குமுறை ஒரு கரை, அம்மங்கண்ட கரை சொல்லுவாங்க.
அப்புறம் மூணாளக்கரை சொல்லுவாங்க, செருகுஞ்சக்கரை சொல்லுவாங்க, அப்புறம் மேலோடு கரை சொல்லுவாங்க, மணக்காலக்கரை சொல்லுவாங்க, அப்புறம் கருவாட்டக்கரை சொல்லுவாங்க. இத்தனை கரைக்காரம் 10 கரைக்காரங்களும் இங்க வந்து ஆஜராவாங்க. அது நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன்ல அந்த குழந்தைங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம்லாம் நடத்துவாங்க. அப்புறம் வீட்டுக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னு இருந்தா வீட்டுல ஒருத்தவங்க பரதநாட்டியம் கத்துக்குருவாங்க, டான்ஸ் கத்துக்குருவாங்க, குச்சிப்புடி கத்துக்குருவாங்க, எல்லாமே கத்துக்குருவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து நம்ம டான்ஸ் பண்ணணும்னு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை. அதுக்குள்ள பசங்க செண்டமேளம் கத்துக்கிடுவாங்க. அவ்வளோ இதா இருக்கும். அது போய்கிட்டே இருக்கு பாருங்க. நான் கம்மியா தான் எடுத்து வச்சிருக்கேன். அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வானவேடிக்கை அவ்வளோ இதா போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படியே கோயில் பயங்கர பெருசு. எவ்வளோ பயங்கர பெருசு. அது சொல்லவே முடியாது, நம்ம வார்த்தையில சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய பெருசு. இந்த சேனல்ல எல்லா எனக்கு தெரிஞ்ச எல்லாவும் இதுல வரும். கேரளால என்னென்ன விசேஷம் நடக்குதோ இல்லை என்னென்ன இதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இந்த வீடியோ நான் போடுறேன். அது மறக்காம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அடிச்சிருங்க. சரியா? இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிருங்க. நம்மளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? அப்படி ஒரு விஸ்மய காட்சி. டம்மு 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 டம்முன்னு சவுண்டு கேக்குது. கேட்கட்டும். அப்படி ஒரு பிரத்யேகதை இருக்கு. எதை பாக்குறதுன்னே தெரியலங்க. இந்த பக்கம் ஆகாசமான வேடிக்கையை பாக்குறதா, அந்த பக்கம் சாமிக்கு கொடியேற்றுறத பாக்குறதா இருக்கு. அவ்வளவு சிறப்பான கோயில் இது. இந்த கோயில்ல உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்ச இது மாதிரி பெரிய கோயில்ல ஏதாவது சாமி கும்பிட்டா சொல்லுங்க. சரியா? அப்புறம் நான் இந்த கோயிலை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை அப்பப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, எல்லாருமே பங்கெடுக்கிற ஒரு கோயில தெரியுமா? இந்த கோயில்ல வந்து சின்ன பிள்ளைங்க பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே பங்கெடுக்கும். இந்த கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை தொடங்கிட்டாங்கன்னா உருண்டு கொடுப்பாங்க. ஆம்பளைங்க எல்லாம் உருண்டு நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்களா, அது போல 10 நாளும் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. அப்புறம் ஆம்பளை பசங்க ஒரு குட்டி காளைனா நம்ம சின்ன பசுமாடு மாதிரி பண்ணி அந்த பசுமாட்டை வந்து அலங்காரம் பண்ணி கோயில்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. அந்த கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டா அந்த பசங்க இப்போ வர்றாங்களா, கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றாங்களா, சாமி கும்பிட வர்றவங்ககிட்ட போய் காளையை கழிப்பிக்காவோன்னு கேட்பாங்க. காளையை கழிப்பிக்காவன்னா காளைய இந்த பசுவை வந்து நீங்க நம்ம வந்து நம்ம ஒரு ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அந்த காசு இந்த காலைல காசு கொடுத்துட்டு அப்படியும் ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவான்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டுவாங்க. அது ஒரு நேர்ச்ச மாதிரி. எல்லாரும் கையில போகும்போது சில்லறை கொண்டு போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அடிச்சுருங்க. ஓகே, பாய்.